ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மேக்கப் வீடியோ போட போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இவ்வளோ சைஸு. கொஞ்சம் லைட்டாக போட்டு வந்து லைட்டாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன க்ரீம் நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். ஸோ நான் ஃபேர் அண்ட் லவ்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸ் மை பியூட்டி இது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து அப்போலாம் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நம்ம இந்த க்ரீம் கூட எதுவுமே போட மாட்டேன் நான் ஃபேஸுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு க்ரீம் மேபி ஏதாச்சும் ஒரு க்ரீம். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாதனால இந்த க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை. ஸோ அதனால் இது கிடைச்சனால இதை யூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சுன்ட்டு அப்படியே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடையில் அந்த டைமில் வந்து கிடையில இல்லை. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் இல்லாதனால மாய்ஸ்சரைசர்ன்றா பாருங்கள், ஃபேர் அண்ட் லவ்லி இல்லாதனால இந்த பிபி க்ரீம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ இது நல்லா இருந்ததுனால அப்படியே கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா இருக்கே அப்படின்றனால வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ப்ராடக்ட் இல்லாதனால இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவும் அதே தான், பிபி க்ரீம். ஓகேவா? ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ரைட்னஸ் எதனா தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸு? பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஐலைனர், மஸ்காரா நான் போட மாட்டேன். ஸோ நான் வந்து இந்த டார்சிலர், ஐடெக்ஸ் இந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை மட்டும்தான் லைட்டாக கண்ணு கீழே லைட்டாக வச்சுப்பேன். ஸோ மஸ்காரா, ஐலைனர்லாம் நான் போட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த பழக்கம் வந்து இல்லை. ஸோ போட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன், போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்கனால நான் போட மாட்டேன். நான் இது மட்டும்தான் போடுவேன். ஸோ லைட்டாக இதை மட்டும்தான் போடுவேன். அவ்வளோதாங்க. ஸோ இதே தான் அப்படியே மேலேயும் போடுறதா இருந்தாலும் போட்டுப்பேன் எப்பயாச்சும். ஸோ எப்பயாச்சும் போடுறதா இருந்தாலும் இது தான் மேலே போட்டுப்பேன். ஸோ இதை வந்து அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கீழே மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் வந்து என்ன போட போகிறோன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி போட பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்பயாச்சும் தான் போடுறது. ஸோ லிப்லாம் லைட்டாக லிப்லாம் தான் போட போகிறோம் இதுக்கப்புறம். ஸோ லிப்லாம் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ண மாட்டேன். லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக எடுத்து சும்மா லைட்டாக மேலேயும் கீழே சும்மா லைட்டாக போடுவேன். ஃபுல்லாலாம் ரொம்ப ஹெவியாலாம் போட மாட்டேன். ஸோ லைட்டாக தான் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ இவ்வளோ தான் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ லைட்டாக இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் லிப்ஸ்டிக். ஸோ ஹெவியாலாம் போட மாட்டேன். ஸோ எப்பயாச்சும் தான் ஹெவியாக போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ போட்டு வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா குங்குமம். ஸோ குங்குமம் வந்து நார்மல் குங்குமம் தான். ஓகேவா? ஸோ நார்மல் குங்குமம் தான். ஸோ மெரூன். ஸோ அதை லைட்டாக வச்சாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ப்ரேஸ்லெட் போட்டுக்கலாம் கைக்கு. ஸோ இது போடுவேன், என்னது வாட்ச் வந்து போடுறது கிடையாது. ஸோ நம்ம எங்கள் வீட்டில் எப்பயாச்சும் அதனால ப்ரேஸ்லெட் தான் போட்டுப்பேன். ஸோ மொபைலில் தான் எல்லோரும் பார்க்குறோமே, அதுன்னு சொல்லி எப்படி இருக்குது இந்த ப்ரேஸ்லெட், நல்லா இருக்கா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் செயின் வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேப்பா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை மாற்றிப்போம், கம்பல் வந்து மாற்றிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன செயின் போட போகிறேன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ கம்பல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் கம்பல் தான், கொஞ்சம் நியூவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ கம்பல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா?
ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்த இயரிங்ஸ் தான். ஸோ எல்லாருமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இயரிங்ஸ் தான். ஸோ இயரிங்ஸ் வந்து போட்டாச்சு. ஓகேவா? இயரிங்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். ஸோ அந்த ஹார்ட் செயின் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த ஹார்ட் செயின் தான். ஸோ காஸ்ட் வைஸு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப கம்மி தான். ஸோ கம்மி காஸ்ட்டு தான் அது செயின். ஸோ அதுதான் போட போகிறோம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? போடலாமா? ஓகே, போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் செயின் ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ அதனால் இன்னொரு செயின். ஸோ இது வந்து ஒரு ரெட் ஸ்டோன் செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் இந்த செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபைனல் லுக் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் இப்போது கரண்ட்டாக இப்போ போட்ட ஹேர் ஸ்டைல்ஸ் தான். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து இவ்வளோ தான். ஃபைனல் லுக் இப்போ தான். எப்படி இருக்குது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பவுடர்லாம் நான் போடலை. ஸோ பவுடர்லாம் நான் போட மாட்டேன், அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் ஸ்டார்டிங்கில் போட்டுப்பேன். ஸோ நீங்கள் தான் பவுடர்லாம் வேண்டாம், இதே நல்லா இருக்குதுன்னு சொன்னனால நான் பவுடர்லாம் போடுறதில்ல. ஸோ எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்கே விம் வ்ளாக்ஸ் சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.